வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1994 வெளிவந்த தமிழில் வெளிவந்த சிறந்த திரைப்படங்கள் என்னென்ன படங்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் நிறைய படங்கள் அந்த ஆண்டு வெளிவந்திருக்கு, நிறைய ஹிட் படங்கள் வந்திருக்கு. அது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு உங்களுடைய வரவேற்பு நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். வாங்க நம்ம இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம். 1994 வெளிவந்த பல திரைப்படங்களில் நிறைய படங்கள் ஹிட் ஆகிருக்கு, நிறைய படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படின்றத ஒவ்வொரு திரைப்படமாக நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற திரைப்படம் பிரபு அவர்கள் நடித்த வியட்நாம் காலனி. வியட்நாம் காலனி திரைப்படத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஜோடியாக வினிதா நடிச்சிருப்பாங்க, கவுண்டமணி நடிச்சிருப்பார், மனோரமா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலையாள படத்தோடைய தழுவல் தான் இந்த திரைப்படம். இந்த படம் ஒரு காமெடி, ஸ்டார்டிங் ஃபுல்லாக காமெடியாகி அதுக்கப்புறம் ஒரு சீரியஸான ஒரு கதை அம்சமாக இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வருஷம் வெளிவந்த திரைப்படங்களில் 100 நாளுக்கு மேலே ஓடின திரைப்படம் இந்த வியட்நாம் காலனி திரைப்படம். இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் சீவலப்பேரி பாண்டி திரைப்படம். இதில் நெப்போலியன் நடிச்சிருப்பார், சரண்யா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை இயக்குனது பிரதாபோத்தன் அவர்கள், படத்துக்கு இசையமைச்சது ஆதித்யா அவர்கள். படத்தில் பாடல்களும் சரி, படமும் சரி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த சீவலப்பேரி பாண்டி திரைப்படம் அமைஞ்சது. நெப்போலியன் அவர்கள் அப்போ தான் அறிமுகமாக இருந்தார் தமிழ் சினிமாவிற்கு. இவ்வளோ ஒரு கனமான கதாபாத்திரத்தை அவர் ஏற்று நடித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த படம் பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, தமிழ் சினிமாவிலையும் ஒரு மிக முக்கியமான திரைப்படமாக அமைஞ்சது. அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் கருத்தம்மா திரைப்படம். 1994 வெளிவந்த இந்த திரைப்படத்தை பாரதிராஜா அவர்கள் இயக்கியிருந்தார், ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருந்தார். இவங்களுடைய 2 பேருடைய காம்பினேஷனில் வெளிவந்த மிக முக்கியமான திரைப்படங்களில் இந்த திரைப்படம் ஒன்றுன்னு சொல்லலாம். ஏற்கனவே இவங்களுடைய காம்பினேஷனில் கிழக்கு செம்மையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற திரைப்படமாக அமைஞ்சது. அதுக்கு அடுத்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சது. இந்த படமும் ஒரு 200 நாளுக்கு மேலே ஓடின திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த வீரா திரைப்படம். இதுவும் 94வது வருஷத்தில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி கலந்த ஒரு திரைப்படமாக அமைஞ்சது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், மீனா, ரோஜா, செந்தில், திலகராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த இந்த படம் ஒரு 100 டேஸ் ஃபிலிமாக அந்த வருஷம் ஓடிச்சுன்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் காதலன் திரைப்படம். பிரபுதேவா அவர்களுடைய நடிப்பில், நக்மா அவர்களுடைய நடிப்பில் ஷங்கர் அவர்கள் இயக்கிய 2வது திரைப்படம். ஏற்கனவே ஜென்டில்மேன் ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய காம்பினேஷனில், ஏஆர் ரகுமானோட காம்பினேஷனில் வெளிவந்த காதலன் திரைப்படம் ஒரு மிக முக்கியமான திரைப்படம். மிகப்பெரிய ஒரு அளவில் ஹிட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட்டு, படம் சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. ஸோ அந்த வருஷத்தில் 94வது வருஷத்தில் காதலன் திரைப்படம் ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா படத்துடைய பாடல்கள் தான் பெரும் பலமாக அமைஞ்சது. அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த், மீனா இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த இந்த திரைப்படத்தை இயக்குனது பி. வாசு அவர்கள், இசையமைச்சது இளையராஜா அவர்கள். இந்த படத்துலேயும் பாடல்களும் ஹிட் ஆச்சு, படமும் மிகப்பெரிய அளவு ஹிட் ஆச்சு. விஜயகாந்த் அவர்கள் நடித்து ஒரு போலீஸ் திரைப்படம் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதில் குறிப்பிட்ட சில திரைப்படங்களில் இந்த படமும் ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த படத்தை தயாரித்தது ஏவிஎம் நிறுவனம் அவர்கள். விஜயகாந்த் ஏவிஎம் காம்பினேஷனில் வந்த 2வது திரைப்படம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே மாநகர காவல் அப்படின்ற படம் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தார். இந்த படமும் பார்த்திங்க அப்படின்னா ஏவிஎம் நிறுவனத்தில் சார்பாக வெளிவந்த திரைப்படங்களில் இந்த படம் ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம். விஜயகாந்த் அவர்களுடைய கேரியர்லேயும் இந்த படம் ஒரு மிக முக்கியமான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் நம்மளை கொண்டு செல்லும், அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் நாட்டாமை திரைப்படம். கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் சரத்குமார் அவர்கள் நடித்த ஒரு மிக முக்கியமான திரைப்படம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் குஷ்பு, மீனா, கவுண்டமணி, செந்தில், பொன்னம்பலம் இவங்களாம்
நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, கே.எஸ். ரவிக்குமார், சரத்குமார் காம்பினேஷனில் வெளிவந்த மிகப்பெரிய ஹிட்டான ஒரு திரைப்படங்கள்ல இதுவும் ஒன்று. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஊர் மரியாதை, சேரன் பாண்டியன் இப்படி பல படங்கள் நடிச்சிருப்பார் கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில். இந்த படத்தில் ஒரு மாறுபட்ட ஒரு நடிப்பை கொடுத்து மிகப்பெரிய அளவில் ஹிட்டான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னால் நாட்டாமை திரைப்படம் தான். இந்த படம் பார்த்திங்கன்னா, அந்த வருஷத்தில் ஒரு 200 டேஸ்க்கு மேலே ஓடின ஒரு திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாம் பார்க்க போகிற திரைப்படம் மகாநதி திரைப்படம். கமலஹாசன் அவர்களுடைய மாறுபட்ட ஒரு நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை இயக்குனது சந்தான பாரதி அவர்கள், இசையமைச்சது இளையராஜா அவர்கள். கமலஹாசனுடைய கதை, திரைக்கதை, வசனம் இது 3த்தையும் அவர் தான் பார்த்துட்டாரு. டைரக்ஷன் மட்டும் சந்தான பாரதி அவர்கள் பண்ணார். இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக அமைஞ்சது. ஏறக்குறைய இந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து பார்க்க விரும்ப மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவ்வளவு சென்டிமெண்ட்டாக இருக்கும் இந்த படம். இன்றைக்கும் டிவியில் போட்டால் நம்ம கண்கள் வந்து அழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு சென்டிமெண்ட் காட்சிகள் நிறைய இடம்பெற்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம். குறிப்பாக சொல்லணும்னா கிளைமேக்ஸை பார்த்து அழாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை கமலஹாசன் அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படம் பார்த்திங்கன்னா அந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிமாக அமைஞ்சது. இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் அமைதிப்படை திரைப்படம். இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா சத்யராஜ் அவர்களுடைய நடிப்பில் மணிவண்ணன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நடித்தது சத்யராஜ், கஸ்தூரி, சுஜாதா, மணிவண்ணன் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். ஒரு 200 டேஸ்க்கு மேலே ஓடின திரைப்படம். இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா அரசியல் நையாண்டியை பேஸ் பண்ணி வந்த திரைப்படம். குறிப்பாக மணிவண்ணன் அவர்கள் இயக்கிய மிக முக்கியமான திரைப்படங்களை இதுதான் முதல் திரைப்படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு நக்கல், நையாண்டி எல்லாமே கலந்து இந்த படம் இருக்கும். ஸோ 94ஆம் வருஷம் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு அளவில் ஹிட்டான திரைப்படங்களில் இதுதான் முதன்மையான திரைப்படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ 1994ஆம் ஆண்டு தமிழில் வந்த சிறந்த திரைப்படங்கள் அப்படின்ற லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது 94ஆம் வருஷம் வெளிவந்து சூப்பர் ஹிட்டான திரைப்படங்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி, வணக்கம்.